வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவி சனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எண்ணி கோபம் இந்த படம் வந்து பிப்ரவரி 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. B4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க ராமம் ராகவும் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ் சினிமாவில் அப்பா மகன் பற்றிய படங்கள் வந்து எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்தில் மாறுபட்டு கதை சொல்லியிருப்பாங்க. நம்ம தங்கப்பதக்கத்தை சொல்லலாம். அப்பா நேர்மையான போலீஸ் அதிகாரி, மகன் வந்து ஒரு சூதாரவனாக இருப்பார். அதேமாரி இந்தியன் படத்தை சொல்லலாம். ஒரு கமல் வந்து ஒரு தியாக, அதாவது சுதந்திர போராட்ட தியாக இருப்பார். மகன் வந்து ஒரு குறுக்கொலியில் சம்பாதிக்கிற பையனாக இருப்பார். இப்போ நம்ம ஜெயிலர், அப்பா ஒரு நேர்மையான ஜெயிலராக இருந்திருப்பார். பையன் வந்து ஒரு குறுக்கொலி போகிற பையனாக இருப்பான். இதுக்கெல்லாம் என்ன விடை அப்படிங்கிறது அந்த படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் சொல்கிற கருத்து ஒன்று தான். ஆனால் காலத்துக்கு தகுந்தவர் மாறி இந்த காலத்தில் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட வழித்தடம் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்லேட் பென்சில் நிறுவனம் சார்பாக பிரித்யூ போலவரவு தயாரிச்சிருக்காரு. தன்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. துர்கா பிரகாஷ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அருண் சில்லிவேறு இசையமைச்சிருக்காரு. மார்த்தான் கே எடிட் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் சமுத்திரக்கனி, தன்ராஜ் கொரானி, மோசா சென்குப்தா, ஹரிஷ் உத்தமன், சத்யா, பிரமோதினி, சீனிவாஸ் ரெட்டி, பிரிவு இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, அப்பா நேர்மையான ஒரு சார் பதிவாளர் அலுவலராக வந்திருக்காரு. பையன் வந்து குறுக்கொல்லியில் சம்பாதிக்கணும் ஒரு பேராசை பிடிச்சா பையனாக வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் சறுக்கும்போது அப்பா தான் அவனை காப்பாற்றி ரிலீஸ் பண்ணி அவனை காப்பாற்றி விடுறாரு. ஸோ சரியான அப்பாவுக்கு ஒரு தவறான பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை மக்கு, போலீஸ்கார பிள்ளை திருடன் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். யாராக இருந்தாலுமே அப்பா வளர்ப்பு சரியாக இருந்தால் புள்ள சரியாக வளருவான். அவங்க போகிற வழித்தடங்கள் நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொன்னால் இன்னொரு மைய கருத்தாக சொல்லலாம். ஸோ ஒரு நேர்மையான அதிகாரிக்கு இப்படிப்பட்ட மகன் வந்து எத்தனை வழியில் இடைஞ்சல் பண்ணுறான், முடிவு என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் சொன்ன லைனு. சில இடங்களில் இவர் குறுக்கோளியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் கையாளுறது வந்து தமிழ் சினிமா கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ எப்படி ஜென்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க, இப்போ சிஸ்டம் ஆப்ரேட்டிங்கில் என்ன மாதிரி யுக்திகளை கையாண்டு எப்படிலாம் பணம் பறிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாதாரண மொபைல்லே பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு நம்பர் வரும். திடீர்னு உங்களுக்கு பேங்கில் ஒரு லோன் கொடுக்குறோம், இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்னடா 9 லட்சம் லோன் கொடுக்குறாங்க, 5 லட்சம் லோன் கொடுக்குற, நம்ம அவசரப்பட்டு ஆன் பண்ணுவோம். சில கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம தெரியாதனமாக அதை டச் பண்ணிட்டோம்னா நம்ம வங்கியில் இருக்க மொத்த பணத்தையும் அவங்க அபகரிச்சிருவாங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம். தெரியாமல் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக, உலகம் பூரா சில ஏமாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு அப்பா மகன், அப்பா சரியான வழியில் போகணும்னு நினைக்கிறாரு, பையன் தப்பான வழியில் போய் சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதோட முடிவை தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைய காலத்துக்கு இது ஒரு தேவையான படமும் அவசியமான படமாக தான் இதை பார்க்க முடியுது. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது. இருந்தாலும் முழுக்க தமிழ் படம் மாதிரியே நிறைய இடத்துல வந்து அவங்க மேட்ச் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது க்ளோஸ் அப் ஷாட்டில் இப்போ 2 வீலர்லாம் யூஸ் பண்ணும்போது அது தமிழ்நாடு ரெஜிஸ்டர் வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற லாங் ஷாட்லாம் அதர் ஸ்டேட் வண்டி, தெலுங்கு அப்படிங்கிறனால அதர் ஸ்டேட் வண்டி தெரியுது. சில இடங்களில் அவங்க எந்த அளவுக்கு இதை பிறமொழி படம்னு தெரியாத அளவுக்கு வேலைப்பாடு பண்ணணுமோ அந்தளவுக்கு சரியாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க பெரிய கதாநாயகன் யாருன்னா சமுத்திரக்கனி தான். சமுத்திரக்கனி வந்து தெலுங்கில் இன்றைக்கி வந்து அதாவது எல்லா படத்திலும் அவர் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய நபராக இருக்கார். ஸோ அந்த அளவில் இவர் சமுத்திரக்கனியை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. படம் முழுக்க அவர் தான், ஹீரோவோட இவர் தான் அதிகமாக வர்றாரு. ஹீரோவுக்கு பெருசாக அப்பா மகன் அப்படிங்கிறனால ஹீரோவை தாண்டி இவருக்கு தான் முக்கியத்துவம் இருந்தாலும் ஹீரோயினுக்கு படத்தில் முழுசாக வேலை இல்லை. அம்மாவுக்கு அதிகப்படியாக வேலைண்டா அப்பா மகன் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்தாலும் அவங்கவுங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அம்மாவை நடித்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக அம்மா வந்தாலும் ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அது அப்படியே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆனாலும் கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையும் அழுக வச்சிடுறாங்க. அந்த ஒரு காட்சி வந்து அவங்க மனசில் நிற்கிற மாதிரி ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காங்க. பார்வையாளர்கள்லாம் கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்குது. எடிட்டர் வந்து அதை தாண்டி ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் பண்ணியிருக்காரு படத்தில் வந்து சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா அப்படி நம்ம நினைக்காதபடி பட தொகுப்பு வந்து அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், பின்னாடி எடிட் பண்ணி அது சீன் காட்டும்போது பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம கெஸ் பண்ணது தப்பாக போச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எடிட்டர் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இசையும் சரி, கேமராமேன் சரி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. முழுக்க இது தெலுங்கு படம் மாதிரி தெரியாத அளவுக்கு நேரடி தமிழ் படம் மாதிரி எந்த அளவுக்கு வேலையை பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட டெக்னீஷியனும் சரி, எல்லா நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்தில் இன்னொரு மைய கருத்தாக பார்க்கலாம். ஏன்னா
ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த பொய்யை நம்ம காப்பாற்றுறதுக்கு தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே வரணும். ஆனால் உண்மைக்கு அப்படி விஷயம் இல்லை. உண்மையை ஒரு தடவை சொன்னாலும் சரி, 1000 தடவை சொன்னாலும் அந்த உண்மை ஒரே ஒரு தான். ஆனால் பொய்யை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம அதை பூசி மொழிக்கிட்டு பொய்க்கு மேலே பொய் சொல்ல 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 அதோட விளைவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம நேரடியாக பார்ப்போம். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடனா அதை ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு 80-85 ரூபா வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆயிரும். பட் ஆனால் பெட்ரோல் விழுகிற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. முன்னெல்லாம் புனல் வச்சு நம்மளோட நேரடியாக நம்ம கண் பார்வையில் அது போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு 15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலிங் மிஷினை காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அது எப்படி வருது யாருக்கு தெரியல, யாருமே அதை கவனிக்கிறதில்ல. இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா அதில் வந்து நிறைய தவறு நடக்குது. எல்லா பெட்ரோல் பங்கும் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நடக்குது அப்படிங்கிறத உண்மை. இந்த படத்தில் அது வந்து சொன்ன விஷயம் வந்து இனிமேல் நம்ம பெட்ரோல் போடும்போது கவனிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. ஆனால் எல்லா இடத்துல இது ஒரு நடைமுறை இருக்கிறது தான். ஆனால் எல்லாரும் நம்ம அவசரத்தில் அதை கவனிக்காமல் தெரிஞ்சால் கூட நம்ம சகிச்சு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இதை பார்த்து 4 பேர் ஏற்றி கேள்வி வைப்பாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு நல்ல கருத்தை சொன்ன படத்தை நிச்சயமாக நம்ம வரவேற்றாகணும். இந்த படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடுறது நம்ம கடமை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படம், மக்களுக்கான பாடமாக தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.